ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி உயிர்த்தின நாளுக்காக நம்ம எல்லாரும் ஆங்காங்கே இருக்கிற இடங்களில் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கடந்த நாளெல்லாம் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார். இந்த புதிய நாளில், இந்த கர்த்தருடைய நாளில், இந்த மனமகிழ்ச்சிய நாளில், இந்த உயிர்த்தெழுந்த நாளில், இந்த பரிசுத்த நாளில் தெய்வத்தை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற மகிமையான கிருபைகளை நினைத்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நன்றியோடு கூட நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாளெல்லாம் எங்களை காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மனமகிழ்ச்சியான நாளை காணும்படிக்கு உதவி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரே, கர்த்தருடைய நாளில் உம்மை நாங்கள் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பதற்கு தேவன் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவும் என்று தாவீதோடு கூட நாங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா தேவனாகி கர்த்தர்களுக்கு செய்த எல்லா மகத்துவமான செயல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் தந்து ஆண்டவரே எங்களுடைய ஆயுசு நாட்களை ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளிலே கர்த்தரை ஆண்டவரே உம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியா தேவனாகிய கர்த்தர்களுக்கு செய்த எல்லா மகிமையான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்ல தேவன் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் உன்னதமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மானானது நீரோடிகளை மாஞ்சித்து கதறுவது போல தெய்வமே இந்த காலவேளையில் எங்களுடைய ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறிக் கொண்டிருக்கிறதையா. என் இயேசுவை எப்போது நான் காண்பேன், என் இயேசுவை எப்போது நான் காண்பேன் என்கிற வாஞ்சையும் விருப்பமும் ஆண்டவரே இயக்கமோ இந்த நாட்களில் எங்களுக்குள்ள இருப்பதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழ்கிற காலம் ஒரு கொடிய காலம் ஆண்டவரே, கொடிய காலம், கடைசி காலம் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் எங்களுக்குள்ளே ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தம் ஆண்டவரே, நீர் தந்ததான அபிஷேகம் ஆண்டவரே, நம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான ரட்சிப்பு, விசுவாசம் ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொள்ளும்படியா கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம். நீர் கனத்திற்குரியவர், நீர் மகிமைக்குரியவர் ஆண்டவரே, நீர் ராஜாதி ராஜன் ஆண்டவரே, நீர் கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மகிமைக்காக நன்றி, உம்முடைய மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பொழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியை பொழுக்கலாம் எங்களுக்கு.
எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியாத்தீரும் நாமத்தின் ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியாத்தீரும் நாமத்தின் ஆதரவே. ஆண்டவரே, தொடர்ந்து இருக்கிற ஆராதனை நேர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும் என்கிற பாடலை நம்மெல்லரும் சேர்ந்து பாடியே பாடுவோம். நிரம்பி நிரம்பி வருகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேகம் அதினாலே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். ஆமென். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் தானே புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் தானே புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது,
வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் தானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் தானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வச்சால் ஆண்டவரே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வச்சாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. சாக்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, இயல்பத்தே. இது வானத்தின் வாசல். இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல் நீரையா. தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல் நீரையா. ஏவத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏவத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரவுவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரவுவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எல்லாரும் சேர்ந்து சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏவத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏவத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். சபையின் வம்சங்கள் உடனுக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உடனுக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே.
சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். ஏபத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அல்லேலூயா. ஏபத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்தி தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. சொன்னதை செய்யும் மனவு என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் மனவு என்னை கைவிடவே மாட்டீர். ஏபத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏபத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா முருகை கல்லீரையா. தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா. ஏபத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏபத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இருக்கிற இடங்களில் ஆண்டவரை நோக்கி பார்த்து கர்த்தரை ஆராதிப்போம். நம்முடைய தேவன் ஆராதனைக்குரிய தேவன், சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர், 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் வீட்டு இருக்கிறவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று நமக்கு திருவிழம் பற்றினதான தேவன் இந்த காலவெளியில நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். அவர் ஆராதனைக்குரிய தேவன், அவர் கனத்திற்குரியவர், அவர் கனத்திற்குரியவர். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியோடும் உண்மையோடும் இந்த காலவெளியிலே தொழுது கொள்ளும்படியா தேவனே எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா. ஆராதனைக்குரியவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் ஆராதனையில மகிமைப்படுவீராக, எங்கள் ஆராதனையில மகிமைப்படுவீராக. உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. உமது நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே. குயவன் கை
வரைந்திடுமே குயவன் கையில். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். களிமண்ணாக இருக்கிறான் நமக்கு பிரியமான பாத்திரமா குயவன் கையில குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வரைந்திடுமே. அவர் நமக்காய் ஜீவன் தந்து ஜீவன் தந்து அழித்தனரே இந்த மீட்பு சமதை கண்களினா காண்கிறேனே ஓ ஹalleluya போல் நடத்தும் உங்களுடைய சித்தத்துக்கு மாறாக நான் நடக்க கூடாது. கையில களிமண்ணா இருக்கிறேன் அனுதினமும் இரனை வரைந்திடும் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல களிமண்ணால் இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு பாத்திரம் நீர் மாற்றணும். ஆண்டவர் நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரம். ஆண்டவரே விலையேற பெற்ற பாத்திரமா எல்லாரும் விருப்பப்படத்தக்க பாத்திரமா ஆண்டவரே நீரனை மாற்றும். நீரனை வரைந்த உள்ள ஆண்டவரே உடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். உடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அவரை பார்த்து உடைய கிருபைக்காக ஏங்கி சொல்லுவோம். ஆண்டவரே தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும். இம்மட்டும் ஆண்டவரே இந்த கொரோனாவின் தாக்கம், இரண்டாவது அலையின் தாக்கம், கொடூரமான தாக்கம். ஆண்டவரே இந்த தாக்கத்துல இருந்து காத்தீர, என் குடும்பத்தை காத்தீர, என் பிள்ளைகளை காத்தீர. இம்மட்டும் காத்ததுமே இன்னும் தேவை. ஆண்டவரே உங்க கிருபையில நான் உண்டு. உங்க கிருபையில நினைக்கிறேன். நமக்கு
காத்ததுவே இன்னும் தேவாண்டவரே, இன்னும் தேவை கிருபை. எத்தனை அலைகள் வந்தாலும், இரண்டாவது அலை, மூன்றாவது அலை, எத்தனை அலைகள் வந்தாலும் கிருபையில் எங்களை காக்கும். கிருபைக்காய் காத்திருக்கிறோம். இன்னும் தேவை கிருபை தாரும். நம் கிருபை பெரிதல், நம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் ஆனே. இம்மட்டு காத்ததுவே இன்னும் தேவை கிருபை. ஆண்டவர் பார்த்து கேளுங்க, இனி எனக்கு உடைய கிருபை வேணும் ஆண்டவர். ஆண்டவரே, உமக்காக எதை ஆயுள் செய்ய, ஆண்டவரே நீர் உதவி செய்ய. Thank you, Holy Spirit. We welcome you, Lord. தேவ பிரசன்னம் என்னத்தை மூடிக்கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். Hallelujah. 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 ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்ல தெய்வம். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர்களுக்கு தந்த கிருபை நினைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் நல்ல ஜனங்களோடு தொடட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களோடு கூட தேவன் கொடுத்ததான வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இதுவரை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்லவரும் வல்லவருமாக இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாத்தார். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இதுவரை கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கால வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு பாராட்டின கிருபை நினைக்கிறேன். அவருடைய அன்பை நினைக்கிறேன். அவர் தந்ததான வார்த்தையை இந்த காலையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தேவனுடைய மகிமை இந்த நாளில தேவனுடைய மகிமை யாரெல்லாம் கண்டார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில தேவ மகிமையை காண முடியும், ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு தேவ மகிமையை எப்போ உணர முடியும் அல்லது எப்பொழுது காண முடியும் என்பதை உங்களோடு கூட தேவனுடைய வசனத்தை ஆதாரமாக கொண்டு இந்த நாளிலே நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக ஒரு 2 வசனங்களை உங்கள் மத்தியில நான் வாசிக்க விரும்புகிறேன்.
லேவியராகமத்தின் புஸ்தகம், the book of Leviticus, 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். The book of Leviticus chapter 9 words 6. அந்த வசனத்தை மையமாக கொண்டு இந்த காலவேளையில நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார். கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் இந்த வேதாகமத்திலே அநேக காரியங்களை, அநேக கட்டளைகளை எனக்கும் உங்களுக்கும் செய்வதற்காக அவர் சொல்லி இருக்கிறார். அநேக கட்டளைகள் இருக்கிறது. இந்த கட்டளைகளை நீங்களும் நானும் செய்யும் போது தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்வதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிறார், கர்த்தர் கட்டளையிட்டவைகளை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், கர்த்தருக்காக பலியிட வேண்டும் என்று சொல்லி சில நிபந்தனைகளை கர்த்தர் மோசேயின் மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். அந்த நிபந்தனையை, அந்த கட்டளையை நீங்கள் செய்வீர்களே ஆனால் தேவனுடைய மகிமையை நீங்களும் நானும் பார்க்க முடியும் என்று மோசே சொல்வதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அந்த வார்த்தை, அந்த வார்த்தை, இந்த வார்த்தை என்பது யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை நாம் கண்டோம். அப்போ தேவனுடைய மகிமையை ஒரு கர்த்தருடைய பிள்ளை காண வேண்டுமானால், தேவனுடைய மகிமையை ஒரு தேவனுடைய பிள்ளை உணர வேண்டுமானால், அவருக்குள்ளே காணப்பட வேண்டியது கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியும் போது தேவனுடைய மகிமையை இந்த இடத்துல நாம் காண முடியும். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் கர்த்தருடைய மனுஷனாகிய தேவ மனிதராகிய நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் என்பவரை குறித்து நாம் பார்க்க முடியும். அவரை குறித்து வேதம் சொல்லும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம், the book of Acts of the Apostles chapter 7 verse 2ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இங்கே ஸ்தேவான் என்கிறதான தேவனுடைய மனிதர் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லப்பட்டதான ஒரு பெரிய செய்தியை தான் இந்த 7வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறதான வார்த்தை, அதற்கு அவன் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருப்பதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். மகிமையின் தேவன், நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் மகிமையின் தேவன், குளோரியஸ் காட், மகிமையின் தேவன். அந்த தேவன் இந்த ஆபிரகாமுக்கு தரிசனமானாராம். எங்க இருக்கும்போது? வேதம் சொல்லுகிறது மெசொப்பொத்தேமியா என்கிறதான நாட்டிலே. நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆதியாகமம் 11வது அதிகாரம் கடைசி வசனம்
ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் சில வசனங்களை நாம் பார்க்கும்போது ஆபிரகாமை கர்த்தர் அழைத்ததை குறித்து நாம் பார்க்க முடியும். இங்கே ஆபிரகாம் என்கிறதான தேவனுடைய மனிதர் தேவ மகிமையை காண்பதற்கு காரணம் என்னவென்றால், வேத வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று கர்த்தர் அழைத்த போது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற கட்டளையை நீங்கள் செய்யும் போது கர்த்தருடைய மகிமையை காண முடியும் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது போல ஆபிரகாம் கர்த்தர் அழைத்த போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே தேவ மகிமையை ஆபிரகாமாலே காண முடிந்தது. அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி இருக்கிற, கட்டளையிட்டு இருக்கிற அவருடைய நியமங்களை, அவருடைய கட்டளைகளுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிவோமானால் தேவனுடைய மகிமையை நீங்களும் நானும் காண முடியும். இதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் வேதத்தில் வாசிக்கும் போது தன்னுடைய ஏக சுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை பலியிடுவதற்காக கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல சொன்னார். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார். அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாமை என் சிநேகிதன் என்று சொன்னார். அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த காலையில ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல சொல்லுகிறதான அந்த வார்த்தைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசித்து காட்டும்படியாக விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம், ஜாஷுவா, the book of Joshua, chapter 24 verse 24ல இப்படியாய் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சேவித்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய மனுஷனாகிய யோசுவாவை கானான் தேசத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுத்து விட்டார். கர்த்தருக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்த போது அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள். சிலர் நாங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டோம் என்றார்கள், சிலர் கர்த்தரை சேவிப்போம் என்றார்கள். ஆனால் யோசுவா அந்த இடத்துல சொன்னா, நீங்க யாரை வேண்டுமானாலும் சேவித்துக் கொள்ளுங்கள், நானும் என் கர்த்தரை, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு சில அறிவுரைகளை இந்த 24வது அதிகாரத்துல 17வது வசனத்திற்கு கீழே நாம் வாசிக்கும் போது அங்கே வாசிக்க முடிகிறது. அந்த வார்த்தைகளை கேட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலர்கள் மோசேயை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். இன்னைக்கு காலையில தேவனுடைய சத்தத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். எரிகோ நகரத்தின் வீதி வழியாய் இயேசு கடந்து போனார். காட்டத்தி மரத்திலே சகே என்கிறதான ஒரு மனிதன் இருந்தார். அவரை அழைத்தார், சகேயுவே கீழே இறங்கி வா. அந்த சத்தத்தை கேட்டதான சகேயு இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கீழே இறங்கி வந்தபோது அவர் சொல்லுகிறார், நீயும் ஆபிரகாமின் குமாரன். இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கால வேளையில நீயும் நானும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோமா? நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஏக சுதனாகிய ஈசாக்கை பலியிடுவதற்காக மோரியாவுக்கு கடந்து போனான். பலியிட ஈசாக்கை பலிபீடத்தின் மேலே வைத்து விட்டார். கத்தியை ஓங்கி விட்டார். கர்த்தருடைய சத்தம், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. அங்கே கர்த்தர் பலியிடுவதற்காக முட்களின் நடுவில் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நம்முடைய தேவன் அவர் யெகோவா ஈரே. நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானா அவர் யெகோவா ஈரே. உன் தேவைகளை எல்லாம் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒருவேளை வேலை இல்லாமல் பொருளாதாரத்தில் பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு
நீங்கள் காலையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசின வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவர் சமூகத்தில் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வீர்களே ஆனால், ஆபிரகாமுக்கு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணின கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ இந்த கால வேளையில தேவன் உன்னோடு கூட பேசி தேவனுடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியாமல் போவாயானால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1 பீட்டர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தேவனுடைய மனிதனாகிய பேதுரு இப்படியாய் தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது அவர் எழுதுகிறார், திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படியாமல் போவாயானால் கர்த்தருடைய பிள்ளையை நீ இடறி விழுந்து விடுவாய். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சமூகத்தை விட்டு இடராதபடிக்கு உன்னை காக்கிற ஒரு கர்த்தர், உன்னை காக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதருக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, அவர் சமூகத்துல சொல்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், நான் இடறி போக மாட்டேன், ஆண்டவரே நான் இடறி போக மாட்டேன். வேதத்துல ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கும்போது, சவுல் ராஜா, இஸ்ரவேலருக்கு முதல் ராஜா, கர்த்தர் அவரை ராஜாவாக தெரிந்தெடுத்தார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணார் சாமுவேலை கொண்டு. ஆனால் சாமுவேலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போறது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் அவன் மேல வந்தது. சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாமல், யுத்தத்திற்கு போன இடத்துல ஒன்றையும் எடுத்து வரக்கூடாது என்று சொன்னார். ஆனால் சில நரகலானவைகளை எல்லாம் கொலை செய்துவிட்டு நல்லதை கொண்டு வந்தார். அதை கொண்டு வந்தவர் என்ன செய்தார்? பலி செலுத்த ஆரம்பித்தார். பலி செலுத்துவது ராஜாவினுடைய வேலை அல்ல, அது ஆசாரியனுடைய வேலை. ஆசாரியனுடைய வேலையை இந்த சவுல் ராஜா செய்த போது தேவனுடைய கோபம் அவன் மேல் இறங்கினது. சாமுவேல் சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். தேவனுடைய சத்தத்திற்கு அவர் கீழ்ப்படியாமல் போறதுனாலே அவன் இடரப்பட்டான். என்ன நடந்தது? அவனுடைய ராஜ்ய பாரம் அவனை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கர்த்தர் தமக்கு பிரியமான தாவீதுடைய கரத்திலே கொடுத்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய மகிமையை இந்த காலவேளையில நீங்கள் நானும் காண வேண்டுமானால், தேவன் இன்றைக்கு எனக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு, உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியும் போது தேவ மகிமையை நீங்களும் நானும் இந்த காலவேளையில காண முடியும். கர்த்தர் அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் நாளில நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இதனுடைய தொடர்ச்சி ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்களும் நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவனுடைய ஜனங்களை பார்த்து மோசே சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களே ஆனால் தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னாரே. இந்த நாளிலும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு சொன்ன கட்டளைகள், ஆண்டவரை கற்பனைகள், வார்த்தைகள், அவற்றுக்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். தேவ மகிமையை காண உதவி செய்யும். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே தேவ மகிமையை கண்டார் அல்லவா? இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறவர்களாக நாங்கள் இருந்து விடக்கூடாது. ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளிலே கர்த்தர்களுக்கு தாரும். இந்த வசனத்தை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் இருந்து யூடியூப் வழியாக ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிறார்களோ அவள் எல்லாரையும் ஆசீர்வதியும், உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், உடைய தேவைகளை கத்த சந்தியும். இந்த நாளிலே யாராகிலும் பலவீனமாய் இருப்பார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய பலவீனங்கள் நீங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மகத்தான காரியங்களை கத்த தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வீராகப்பா,
செய்வீராக. எங்களுடைய விசுவாச குடும்பத்தார்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். எங்களுடைய முழு இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் மேல் ஆண்டவருடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே இந்த கொரோனா இல்லாமல் போக ஆண்டவர் உதவி செய்யும். எங்கள் அந்தமான் நிக்கோபார் தீவின் மேல ஆண்டவருடைய கரத்தை நீட்டுவீராக. ஆண்டவரே உடைய அற்புத கரம் நீட்டப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவனுடைய ஊழியர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் ஆண்டவருடைய கிருபை கரம் கூட இருந்து எங்களை வழி நடத்தும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை நீ ஞானத்தினாலும் கிருபையினாலும் கத்த நிரப்பும். இந்த கொரோனா வியாதிக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பணியாற்றுகிற இரவென்றும் பகலென்றும் பணியாற்றுகிற மருத்துவர்களுக்காக, நர்ஸ்மார்களுக்காக, ஆண்டவரே மருத்துவ வாகனத்தை ஓட்டுகிறவர்களுக்காக, ஆண்டவரே தூய்மை பணியாளர்களுக்காக, இரவென்றும் பகலென்றும் ஆண்டவரை காவல் காத்து கொண்டிருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லார் மேலும் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளும். நன்மையினால் நிரப்பும். ஆண்டவரே மறுபடியும் எங்களுடைய தேசத்து மேல உடைய கரத்தை நீட்டுவீராக. ஆண்டவரே இந்த கொரோனா என்கிற கொடிய வியாதி இல்லை என்கிற செய்தியை ஆண்டவரே நாங்கள் வெகு சீக்கிரத்தில் கேட்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களுக்கு சொன்னது போல எங்களை தாழ்த்தி எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதிலை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளுள்ள மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய நீக்கும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை நான் விடுவிக்கிறேன். தயவு செய்து இந்த இக்கட்டான சூழ்நிலைமையில தேவையில்லாமல் நீங்கள் யாரும் வெளியே போக வேண்டாம். அரசாங்கம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடி அரசாங்க கட்டளைகளை மதித்து நாம் நடப்போம். எப்போதும் வெளியே போகும்போது மாஸ்க் அணிந்து கொள்ளுவோம். அடிக்கடி கைகளை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். தோத்திரம் தேவையில்லாமல் யாரும் வெளியே போக வேண்டாம். உங்களை நீங்களே காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே